ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு மேக்கப் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட்டான ஒரு டைட் லைனிங் டெக்னிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கண்ணை டிஃபைன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக காட்டும். அட் த சேம் டைம் உங்கள் லேசஸை நல்லா ஃபுல்லராக காட்டும். கண்களே பார்க்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு மெஸ்மரைசிங்காக ஐ கேப்சரிங்காக உங்களுக்கு வந்து காட்டும். இதுவுமே ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். பட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஐஷேடோ பேஸ் இல்லைனா உங்ககிட்ட கன்சீலர் போட்டு கண்களை நல்லா செட் பண்ணிக்கிறங்க. தென் வந்துட்டு அதை செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லூஸ் பவுடர் ஒரு காம்பாக்ட் பவுடர். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸை வந்து நல்லா அந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நான் ஐஷேடோ போட்டு அப்புறம் நான் வந்துட்டு போகிறேன். ஐஷேடோ வேணாம் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஓட விட்டுட்டு பார்த்துக்கிறங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐஷேடோ தான், சீக்கிரத்தில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன் பவுடர் வச்சு. இப்போ செட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் ட்ரான்ஷன் ஷேட் நான் வந்துட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் ஷேடட் போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்னோடய ட்ரான்ஷன் ஏரியாவில் நல்லாவே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ் தான் இன்றைக்கி வந்துட்டு போக போகிறேன். ஸோ ரொம்ப ஒரு இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஹை மேக்கப் ரொம்பலாம் நான் வந்துட்டு இழுக்கலை. ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் டைட் லைனிங் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு கலர் தெரியவே கூடாது. இதெல்லாம் வந்து நல்ல நியூட்ரல் பேலட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஐஷேடோ பேலட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது மேக்கப் ரெவல்யூஷன், வெட் அண்ட் வைல்டு, பேக் காஸ்மெட்டிக்ஸ், லாக்மி, மேப்ளின், கலர் பார் இந்த மாதிரி பிராண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஐஷேடோ பிளெண்டிங் ப்ரஷில் நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் ஐஷேடோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பீச் ஒரு மேட் ஐஷேடோ. இது எடுத்து என்னோடய ஐலிடில் நல்லா நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷிம்மர் போகிறனாலும் வந்து போய்க்கலாம், லைட்டான ஷிம்மர். பட் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போகிறேன். இதிலே கொஞ்சம் சப்டிலான ஷிம்மர் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் இது மேட் ஃபினிஷாக தான் தெரியும் பார்க்க. கிட்டக்க தான் லைட்டாக ஒரு டிவி எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு போகிறேன் ஐ மேக்கப் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐஸோட இன்னர் கார்னரையும் ப்ரவ் பண்ணி நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஐ மேக்கப்பை இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஐஸை நல்லா பாப் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ஓப்பனாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் போட்டு பாருங்கள், யூ ஹாவ் டு see the result. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரஷில் எடுத்து என்னோடய ஐஸோட இன்னர் கார்னர், ஸோ இந்த இன்னர் கார்னர்லையும் அண்ட் ப்ரவ் போன், ஸோ ப்ரவ் போன்லையும் நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம் அது வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. ப்ரவ் போனில் நீங்கள் இந்த மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே அப்படியே அப்ளை பண்ணால் போதும். இதனால ஒரு ஃப்ரெஷ்ஷர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அது சேம் டைம் அப்படிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது இன்னுமே உங்களுக்கு கண்ணுகளுக்கு அழகு சேர்க்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோயர் லேஷ் லைனுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ரெண்டு கண்ணுக்கும் நான் இன்னர் கார்னர் அண்ட் ப்ரவ் போனை ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ லோயர் லேஷ் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் பிரிஸ்டில் பென்சில் ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரான்ஷன் ஷேட் அப்ளை பண்ணால் ஒரு லைட் ப்ரௌன் ஷேட், அந்த ஷேட் எடுத்து நான் லோயர் லேஷ் லைன் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது இன்னுமே என் கண்களை வந்து ரொம்ப நல்லா காட்டும். ஐஷேடோ உங்களுக்கு ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு கண்கள் பார்க்க அழகாக இருக்கும். பவுடர் போட்டு நீங்கள் வந்துட்டு டைட் லைன் பண்ணால் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ், நல்ல டூல்ஸ், கரெக்ட் வே ஆஃப் அப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரான்ஷன் ஷேடையே நான் வந்துட்டு என்னோடய லோயர் லேஷ் லைனில் நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம வந்துட்டு கண்களுக்கு ஐஷேடோ வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ தான் டைட் லைனிங் ரொட்டீன் நம்ம வந்துட்டு போக போகிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு கவனிங்க. ஸோ பார்ப்போம் இது வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷ், இந்த ப்ரஷில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்துக்கிறோங்க. எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்கள் கிட்டக்க எவ்வளோ க்ளோஸாக லேஷ் லைனில் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, க்ளோஸாக எவ்வளோ உங்களுக்கு க்ளோஸாக முடியுமோ அவ்வளோ நீங்கள் அந்த பிளாக் ஐஷேடோவை க்ளோஸாக அப்ளை பண்ணிக்கிறங்க. விங்லாம் போட தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக இந்த ஐஸோட அவுட்டர் கார்னர் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இது நல்ல ஒரு டிஃபனிஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் கண்ணு பார்க்க ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அடிக்கடி பழகினவங்களுக்கு ஈஸியாக வந்துடும், புதுசாக உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு நேச்சுரல் அண்ட் சப்டில் டெஃபினிஷன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அந்த ரெண்டு கண்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஒரு இன்டெப்த் ஒரு டுட்டோரியல் ஒன்று இருக்குது, அதை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நார்மல் டைட் லைனிங் எனக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு. அட் த சேம் டைம் லைட்டாக ஸ்மஜும் பண்ணி விடுங்க. லைட்டாக ரொம்ப போயிடக்கூடாது. லைட்டாக இது வந்து ஒரு ஸ்மோக்கு எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ரொம்ப லேஷ் லைன் க்ளோஸாக இருக்கணும், கொஞ்சம் மேலே வந்து இருக்கணும், மீடியம் லைனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது.
ஸோ சேம் டைம் விங்லாம் போட தேவையில்லை. இதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கண்ணுக்கு வந்து பண்ணியிருந்தாரு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஜஸ்ட் ஐ ஷேடோ தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். பாருங்கள் எப்படி நான் ஒரு ஜெல் ஐலைனர் போட்ட எஃபெக்ட் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பென்சில் ஐலைனர் போட்ட எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, மேக்கப் ரெவல்யூஷன், பேக் காஸ்மெட்டிக்ஸ், வெட் அண்ட் வைல்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த கலர் ஐகான் பேலட், நியூட் அவேக்கனிங் அப்படிங்கிற பேலட்டில் இருந்து தான் அந்த பிளாக் ஷேட் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா க்ரீமியாக, ஸ்மூதராக, நல்லா மேட் ஃபினிஷாக போய் செட்டில் ஆகிடுது. நல்ல டெஃபினிஷனும் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ இப்போ மேல் இது நம்ம வந்துட்டு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஸோ இப்போ இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காஜல் எடுத்துக்கிறங்க. ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃப் காஜல் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நல்ல காஜல் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதில் அப்பர் வாட்டர் லைனில் நல்லா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, அப்பர் வாட்டர் லைனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல காஜலாக இருந்தால் உங்களுக்கு ஸ்மூத்தாக, க்ரீமியாக, க்ளைடாகி நல்லா மேட்டாக உங்களுக்கு செட்டில் ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த கண் இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபுல்லராக இருக்கும். ஸோ நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, உங்களுக்கு வாட்ரி ஐஸ்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்னர் கார்னர் வரையும் கொண்டு போயிட வேணாம். மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரையும் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு. எது காஜலை வாட்டர் லைனில். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது நல்லாவே உங்களுக்கு ஃபுல்லர் லுக்கிங் லேஷஸ் வந்து கொடுக்கும். கண்கள் அவ்வளோ நல்லா வைடராக, ஓப்பனாக, ரொம்ப அழகாக எடுத்து காட்டும். ஸோ பாருங்கள், ரெண்டு கண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இது லைட்டாக நல்லா டிஃபைன்டாக ஃபுல்லராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ நல்ல காஜலாக எடுத்துக்கிறங்க. ஸோ பாருங்கள், ரெண்டு கண்ணுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கண்ணுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். இதே கண்ணுக்கு பண்ண மாதிரி தான் அந்த கண்ணுக்கு பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா வந்துட்டு லேசஸ் ஃபுல்லராக டிஃபைன்டாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. கண்கள் வந்துட்டு நல்லா ஓப்பனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாட்டர் லைனில் காஜல் வந்து போய்க்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூட் காஜல் போகிறனாலும் போகலாம், பிளாக் காஜல் போகிறனாலும் போகலாம். பட் டைட் லைனுக்கு பிளாக் காஜல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் அப் சைடில் மட்டும் டெஃபினேஷன் வேண்டாம், நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நியூட் காஜல் போய்க்கலாம். லைட்டாக பிளாக் கூட இது வந்து இது பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் பிளாக்கோட போகிறேன், பிகாஸ் எனக்கு நல்லா டிஃபைன் லுக் எனக்கு வந்துட்டு வேணும். அதனால் நல்லா காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் நல்லாவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மீன் வாட்டர் லைனுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் காஜல் வந்து, பட் வந்து நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. சேம் லைக் திஸ், இந்த மாதிரி. ஓகே, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லைன்லேயும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்க்ரிபிள் பண்ணி விடுங்க. லாஸ்ட் லைனில் இல்லை, அந்த லேசஸோட கேப்பில். ஸோ இதனால் காஜல் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஃபுல்லராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது யாரை பார்த்தும் காப்பி அடிச்சுலாம் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச ஓனான, நான் படித்தது, லேர்ன் பண்ணது, எனக்கு தெரிஞ்ச ஓனான வச்சு தான் நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வாட்டர் ஐஸ், இச்சி ஐஸ்லாம் ரொம்ப கண்ணில் அடிக்கடி தண்ணி வருது அப்படின்னா ரொம்ப இன்னர் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் இன்னர் கார்னர்லேருந்து தள்ளியே காஜல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறங்க. எனக்கு இப்போ வாட்டர் ஐஸ் வந்துட்டு இல்லை, அதனால் நான் ஃபுல்லாக இன்னர் கார்னர்லேருந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு ஃபுல்லாக எலாங்கேட்டட் ஐஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ பாருங்கள், டெஃபினிஷன் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஜல் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, அதே இந்த ஸ்மால் ஃப்ளாட் ஆங்குலர் ப்ரஷில், இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்துட்டு, மேட் பிளாக் ஐஷேடோ நான் வந்து எடுத்து ஜஸ்ட்டு என்னோட ஐஸோட அவுட்டர் கார்னரில், லோயர் லேஷ் லைனோட அவுட்டர் கார்னரில் ஜஸ்ட்டு நான் வந்துட்டு லைட்டாக தின்னாக போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அவுட்டர் கார்னரில் மட்டும், இந்த மாதிரி மிடில் இருந்து இந்த மாதிரி. ஸோ இது ரொம்பவே நல்லா எலாங்கேட்டடாக பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டும். இது சீக்கிரத்துலேயும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி புஷ் பண்ணியும் விடலாம், இல்லாட்டா லைட்டாக நீங்கள் வந்துட்டு பிளெண்டிங் மோஷன் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்படி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபால்ஸ் லேஸ் வைக்கிறனா வைக்கலாம். மஸ்கரா ஒரு 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஃபால்ஸ் லேஸ் வைக்கிறனா வைக்கலாம். நான் வந்து மஸ்கரா அன்றைக்கி வந்து அப்ளை பண்ணலை. நான் இப்போ வந்து இந்த டெக்னிக்கே உங்களுக்கு லேஸஸ் வந்து அப்ளை பண்ண, ஃபால்ஸ் லேஸ் வந்துட்டு அப்ளை பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஐ மீன் மஸ்கரா 2 கோட்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஃபால்ஸ் லேஸ் அப்ளை பண்ணிக்கிற உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அப்படி நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணதுனால எனக்கு ஃபால்ஸ் லேஸ் பண்ண எஃபெக்ட் எனக்கு வந்து கிடைக்கும். அதனால் மஸ்கரா நல்ல ஒரு 4 to 5 கோட்ஸ் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, மஸ்கராவை நல்லாவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும், கோட் பண்ணிக்கணும் உங்கள் லேஸஸில் வந்து. ஸோ அவுட்டர் கார்னரில் ஒரு 5 கோட்ஸ், ஸோ சென்டரில் ஒரு 5 கோட்ஸ், ஸோ இன்னர் கார்னரில் ஒரு 5 கோட்ஸ் உங்களுக்கு. ஸோ நோ ஐ மேக்கப் இஸ் கம்ப்ளீட் வித்தவுட் மஸ்காரா. ஸோ கண்டிப்பாக மஸ்காரா வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கராக போட்டுக்கிறோங்க. ஒரு 4 to 5 கோட்ஸ் வந்து போட்டுக்கிறோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த லுக்குக்கு ஃபால்ஸ் லேஸ்லாம் தேவையே இல்லை. நான் செப்பரேட்டாக இன்னொரு டுட்டோரியல் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஃபால்ஸ் லேஸ் ஒட்டாமலே எப்படி ஃபால்ஸ் லேஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வந்துட்டு மஸ்காரா மூலமாக கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதை நான் தனியாக சொல்லித்தரேன். இதே மாதிரி டெக்னிக்ஸ் தான், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ பாருங்கள், கண்ணுங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும்.
நல்லா ஒரு 4 to 6 கோட்ஸ் வரையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ லோயர் லேஷ் லைனையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பி கேர்ஃபுல் டு அப்ளை. லோயர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணும்போது, லேஷஸில் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி மிடில் ஒரு 4 கோட்ஸ், அவுட்டர் கார்னர் லேஷஸில் ஒரு 4 கோட்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னரில் லேஷஸ் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு 4 கோட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, மஸ்காரா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் நல்ல ஒரு ஃபுல்லர் லுக்கிங் லேஷஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த கண்ணுக்கு பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட் ஆஃப் யுவர் லேஷஸில் அந்த ரூட்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். பேஸ்க்கு வரையும் இழுங்க, அந்த லென்த்து ஃபுல்லாக இழுங்க. அப்போ தான் நல்ல ஒரு வால்யூமைசிங் அந்த லென்த்து நீங்கள் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்துட்டு வால்யூம் லென்த் உள்ள மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா ரெண்டுமே கலந்த மாதிரி உள்ள மஸ்காரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மஸ்காரா இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ் போகிறேன். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக தான் போகிறேன். ஒரு டார்க் ப்ரௌன் பவுடர் ஐப்ரோ தான் நான் வந்துட்டு போக போகிறேன். அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பூலி வச்சு நல்லாவே நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன், காம் பண்ணிக்கிறேன். தென் நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோஸ்லாம் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இது நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கிங் கொடுக்கும். பிகாஸ் எனக்கு கண்கள் தான் அதிகமாக காட்டணும், அதனால் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. நல்லா வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேங்க. ஸ்பார்ஸ் ஏரியாவில் மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு திக் ஐப்ரோஸ் அதனால். ஸோ கொஞ்சம் ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷ் கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்து நான் அந்த மாதிரி பவுடர் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பென்சில் போனாலும் கூட போகலாம், நல்ல ஒரு சாஃப்டர் லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் அந்த மஸ்காரா ஸ்பூலி எடுத்து நான் வந்துட்டு அந்த மாதிரி திரும்ப காம் பண்ணிக்கிறேன். இதனால் கலர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈவனாக பண்ணி காட்டும், நேச்சுரலாக காட்டும். இப்போ லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேடியன்ட் கிளாஸி லிப்ஸ் தான் வந்துட்டு போக போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாவு ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸோட இன்னர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் லைக் திஸ். இந்த மாதிரி நீங்கள் நியூ லிப்ஸ் போகிறனாலும் போகலாம், போல்ட் லிப்ஸ் போகிறனாலும் போகலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேடியன்ட் கிளாஸியாக போகிறேன். ஸோ இப்படி மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளாஸும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீசன் ஃபேவரட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும் லிப்ஸை வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் செப்பரேட் டியூட்டோரியல் போடுற ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட் பீச் கலர், ஒரு பீச்சிஸ் பிங்க் கலர் ப்ளஷ், பவுடர் ப்ளஷ் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ நீங்கள் ஹைலைட்டர் கான்டியூர்லாம் போகிறனாலும் போய்க்கலாம், அது வந்துட்டு உங்கள் விருப்பம். ஸோ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த டைட்டனிங் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல்டர் லுக் எல்லா லுக்குக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் சிம்பிள் டைட்டனிங் டெக்னிக் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன், இன்டெப்த் வந்துட்டு போடுறேன். இது வந்து நார்மல் ஆவரேஜான டைட்லைனிங். இதே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க, நீங்கள் இதே வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் கேளுங்க. நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், நல்ல டூல்ஸ், கரெக்ட் வே ஆஃப் அப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாரும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.